நம்ம எல்லாருக்குமே சூரரை போட்டில் உள்ள ஜிஆர் கோபிநாத்தை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா அவர் ஆரம்பிச்ச பிளேன் கம்பெனிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? ஜிஆர் கோபிநாத் ஆர்மி ரிட்டையர்ட் ஆபீசர். அவர் 2003ல டெக்கான் ஏர்லைன்ஸ் ஆரம்பிக்கிறாரு. அவர் பணக்காரங்களுக்கு மட்டும் இல்லாம நடுத்தர மக்களும் பயன்படுற மாதிரி அதை ஆரம்பிக்கிறாரு. 2003ல ஆரம்பிச்ச டெக்கான் ஏர்லைன்ஸ் 2 வருஷத்துல, அதாவது 2005லயே பயங்கரமான சக்சஸ் ஆரம்பிச்சிருச்சு. 2006ல டெக்கான் ஏர்லைன்ஸ் இந்தியாவோட 3rd லார்ஜஸ்ட் ஏர்லைனா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 18% மார்க்கெட் ஷேரே வச்சிருந்தாங்க. 2007ல இந்தியாவோட 2nd லார்ஜஸ்ட் கேரியரா இருந்த டெக்கான் ஏர்லைன்ஸ் அப்பதான் அவங்களோட தோல்வியை கொஞ்சம் கொஞ்சமா சந்திக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா டெக்கான் ஏர்லைன்ஸ் ஆரம்பிக்கும் போது இந்தியால அது மட்டும் தான் லோ காஸ்ட் ஏர்லைனா இருந்துச்சு. ஆனா 2005ல இருந்து 2007க்குள்ள இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட் இந்த மாதிரி நிறைய லோ காஸ்ட் ஏர்லைன்லாம் வர ஆரம்பிச்சது. இந்த மாதிரி நிறைய லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் டெக்கான் ஏர்லைன்ஸ்னால சமாளிக்க முடியாம அவங்க பெரிய தோல்வியை சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட விளைவா தான் 2007ல கிங்ஃபிஷர் கம்பெனி டெக்கான் ஏர்லைனோட 26% பங்கு வாங்குறாங்க. அந்த டைம்ல என்னதான் கிங்ஃபிஷர் கம்பெனி டெக்கான் ஏர்லைன்ஸ் வாங்கியிருந்தாலும் கிங்ஃபிஷர் கம்பெனியோட கொள்கையே வேற, டெக்கான் ஏர்லைன்ஸோட கொள்கையே வேற. கிங்ஃபிஷர் கம்பெனி பணக்காரங்களுக்கு மட்டும்தான், டெக்கான் ஏர்லைன்ஸ் பணக்காரங்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் தான். அதனால என்னதான் பங்குகளை வாங்கியிருந்தாலும் ரெண்டும் அவங்களோட கொள்கையில தான் செயல்பட்டு இருந்தாங்க. அதே வருஷம் 2007ஓட கடைசியில ஏர் டெக்கான் கம்பெனி இன்னும் 213 கோடி நஷ்டமானனால கிங்ஃபிஷர் கம்பெனியோட ஓனரான விஜய் மல்லையா ஏர் டெக்கான் கம்பெனியை சிம்பிளிஃபை டெக்கான மாத்தி அவரோட கண்ட்ரோல்ல கொண்டு வராரு. என்னதான் கிங்ஃபிஷர் கம்பெனி 2003ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அவங்க கமர்ஷியலா அவங்களோட ஏர்லைனை 2005ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா டெக்கான் ஏர்லைன்ஸ் 2003லே ஸ்டார்ட் பண்ணனால அந்த டைம்ல 2008ல இந்தியால என்ன ரூல் இருந்துச்சுன்னா, இந்தியால ஒரு ஏர்லைன் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா மினிமம் அது ஒரு 5 வருஷமாவது அவங்க இந்தியாவுக்குள்ள சர்வீஸ் பண்ணிருக்கணும். அப்பனா தான் அவங்களுக்கு இன்டர்நேஷனலா சர்வீஸ் பண்றதுக்கான லைசென்ஸ் கிடைக்கும். இப்ப விஜய் மல்லையா என்ன பண்றாருன்னா, சிம்பிளிஃபை டெக்கான் 2003லே ஸ்டார்ட் பண்ணனால இப்ப 2008ல அது இன்டர்நேஷனலா சர்வீஸ் பண்ண எலிஜிபிள்ங்கறனால சிம்பிளிஃபை டெக்கானையும் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸையும் ஒன்னு சேர்த்து சிம்பிளிஃபை டெக்கானோட கோட் எடுத்து அதை கிங்ஃபிஷருக்கு யூஸ் பண்ணி அதை இன்டர்நேஷனலா பறக்க வைக்கிறாரு. இந்த டைம்ல சிம்பிளிஃபை டெக்கானோட நேம கிங்ஃபிஷர் ரெட்டா மாத்துறாரு. இதுதான் நம்ம சூரரை போட்டுல பார்த்த ஏர் டெக்கானோட ஸ்டோரி. ஏர் டெக்கான உருவானது சிம்பிளிஃபை டெக்கானா மாறி கடைசில கிங்ஃபிஷர் ரெட்டா இருந்தது. கிங்ஃபிஷர் ஏர்லைன் அழிஞ்சு போகும்போது கிங்ஃபிஷர் ரெட்டும் அழிஞ்சு போயிருது.